எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 48க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, டெஸ்ட் நம்பர் 48 முதல் கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் சார்பில் நடைபெற்ற மொத்த கூட்டங்களின் எண்ணிக்கை 11. அடுத்து இரண்டாவது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் 1950 ஜனவரி 24. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை 12. அடுத்து நான்காவது கேள்வி, 26 நாடுகள் சேர்ந்து அட்லாண்டிக் சாசனத்தில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. 26 நாடுகள் சேர்ந்து அட்லாண்டிக் சாசனத்தில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1942. அடுத்து உலகளவில் பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள நாடு. ஆப்ஷன் டி, ஹாலந்து. சூயஸ் கால்வாய் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சூயஸ் கால்வாய் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. அடுத்து இந்திய கல்வி முறையில் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இந்திய கல்வி முறையில் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1975. அடுத்து ஸ்டெப் திட்டம் எது? கிராமப்புற பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி தான் ஸ்டெப் திட்டம். அடுத்து மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1995. 1995. இந்தியாவின் தேசிய விலங்காக முதலில் தேர்வு செய்யப்பட்டது எது? சிங்கம். சிங்கம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி எனப்படுபவர் யார்? அம்பேத்கர். மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தினை கூறுவது முகப்புரை. அடுத்து உலகில் அதிக எண்ணிக்கையில் அரசியல் கட்சிகள் கொண்ட நாடு. இந்தியா. ஐக்கிய நாடுகள் என்ற பெயர் முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு. ஐக்கிய நாடுகள் என்ற பெயர் முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1942. உரிமைகள் என்பன சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் நடைமுறைப்படுத்துவது என்று கூறியவர். உரிமைகள் என்பன சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் நடைமுறைப்படுத்தப்படுவது என்று கூறியவர் பொசாங்கோ. அடுத்து அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10. குடியுரிமை என்பது எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? பகுதி 2. அடுத்து அடிப்படை கடமைகளை கொண்டு வந்த இந்திய பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி. விதி 17.
அடுத்து ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து விதி விதி 370. இந்தியாவில் குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1950. மன்னிக்கவும், 1955. இந்தியாவில் குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்து 5 ஆண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் உச்சகட்ட அமைப்பு திட்டக்குழு. விடுதலைக்கு பின் முதலாவது காங்கிரஸ் அல்லாத அரசு எது? விடுதலைக்கு பின் முதலாவது காங்கிரஸ் அல்லாத அரசு எது? ஜனதா கட்சி. எந்த பிரதமருடைய அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் ஆட்சி கவிழ்ந்தது? எந்த பிரதமருடைய அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் ஆட்சி கவிழ்ந்தது? தேவகவுடா. நன்றி.